ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லாஸ்ட்டில் லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து பூண்டு ஊறுகாய் தாங்க பார்த்துக்க போகிறோம். ஒரு 1.25 கிலோ அக்கா போடுறாங்க. இது வருடத்துக்கும் நம்ம வச்சுக்கலாங்க, கெட்டு போகாது. புளியில் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டும் இருக்காது, அந்தளவுக்கு ஒரு வருஷத்துக்கும் நம்ம வச்சுக்க முடியாது. சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். எனக்கு அக்காவுக்கும் சேர்த்து தான் போட்டு விட்றாங்க. அந்த வீடியோ தான் உங்களுக்கு பார்க்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கார சட்னியும் பார்த்துக்கலாம், இழந்த வடையும் நம்ம பார்த்துக்கலாங்க. சூப்பராக இருக்கும். இந்த எலுமிச்சம்பழம் சாறு வச்சு நம்ம பண்ணுறதுனால 300 கிராம் எண்ணெயை ஊற்றி நல்லா பூண்டை போட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள், இது வந்து பூண்டு பூண்டு ஊறுகாய்க்கு 1.5 கிலோ பூண்டு, எலுமிச்சம்பழம், முழு எலுமிச்சம்பழம் 1.25, உப்பு அதுக்கு தகுந்த உப்பு 200 கிராம், எண்ணெய் வந்து 300 மில்லி, அதுக்கப்புறம் பெருங்காயம், கடுகு 1 கிலோவுக்கு 2, இதுக்கு வந்து நான் 2.25 ஸ்பூன் வந்து வெந்தயமும் 2.25 ஸ்பூன் கடுகும் போட்டுருக்கேன், வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 10 நிமிஷம் வந்து 5 நிமிஷம் வதக்கிட்டேன் பூண்டை. அதுக்கப்புறம் சாருக்கு 10 நிமிஷம். இது வந்து மிளகாத்தூள் 50 கிராம், காஷ்மீர் மிளகாத்தூள் 50 கிராம் போட்டிருக்கேன், அந்த கலர் வந்து வரும்ன்ட்டு. இப்போ வந்து சாறு ஊற்றி, எலுமிச்சம் லெமன் சாறு ஊற்றி, ஜூஸ் ஊற்றி 10 நிமிஷம் ஆகுது. கிட்டத்தட்ட 3/4 பதம் வந்துருச்சு. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்க இந்த பொடி போடணும், வெந்தய பொடியும் கடுகு பொடியும். அப்போ உருண்டு நல்லா வரும், திரண்டு வரும். கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் லெமன் ஜூஸ் மட்டும் கொதிச்சுது. இப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த பொடி வந்து வெந்தய பொடி போடுறேன். அடுத்தது வந்து கடுகு பொடி 2.5 ஸ்பூன், கிட்டத்தட்ட 1.25 கிலோ பூண்டுக்கு 2.5 ஸ்பூன் வந்து கடுகு, 2.5 ஸ்பூன் வெந்தயம் வறுத்து. பூண்டு ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இதுக்கு வந்து 1/2 ஹவர் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். டைம் வந்து இப்போ இந்த பொடியெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட 3 நிமிஷம் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி சாலிடாக இருக்கும். இதுதான் பதம். மார்ச் மாதம் இழந்த பழ சீசன். இப்போ நம்ம வந்து இந்த இழந்த வடையை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இது 1 இயருக்கு கிடாது. 1 கிலோ இழந்த பழத்துக்கு புளி 130 கிராம், வெல்லம் வந்து ஒரு 400 கிராம் இப்படி போட்டுக்கணும். அதுக்கு தகுந்த உப்பு, பெருங்காயம், மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் குறன்னு தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும், ரொம்ப நைஸெல்லாம் வராது. நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 5 டேஸ் வெயிலில், இப்போ மார்ச் ஒரு 15 டேஸ் ஆகுது, தேதி ஆகுது, வச்சிட்டோம்னா அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். புளி கார சட்னி தாங்க. இட்லி, தோசை, மசால் தோசை, சப்பாத்தி, ரைஸுக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா 1 மந்த்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்கும். எங்கே வெளியில் போகணுன்னாலும் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் ஒரு 25 எடுத்துகிட்டேன். நம்ம எப்பவும் உள்ள நாட்டு மிளகாய், நம்ம மிளகாய் ஒரு 25 எடுத்து கொதிக்கிற தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நம்ம வந்து இதில் வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. 2 மிளகாயும், கருவேப்பிலை நல்லா ஒரு பிடிச்சி இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இப்போ கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் போடலை. கருவேப்பிலை போட்டால் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். புளி வந்து இதுக்கு உண்டுனாப்பில் நல்லா நிறைய வச்சுக்கோங்க. வெல்லம் வச்சுக்கோங்க, பெருங்காயம், உப்பு, இது தாங்க தேவை. நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா காஷ்மீரி மிளகாய் கண்டிப்பாக வேணுங்க. அப்படி இருந்தால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளி சட்னி, புளி கார சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். காம்பு இருந்தால் கூட நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் காம்பை நீக்கிட்டேன். நம்ம இந்த நாட்டு மிளகாயில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதில் உள்ள விதையை எடுத்துடணுங்க, இல்லைன்னா ரொம்ப காரமாக இருக்கும் இப்போ இருக்கிற வெயிலுக்கு. காஷ்மீரி மிளகாயில் நீங்கள் அந்த தோலெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பூண்டு இந்த அளவுக்கு ஒரு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. புளி நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா ஒரு கட்டி வெல்லம் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா கொரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்திங்கனாக்கா இப்படி கூட நீங்கள் வந்து தாளிக்காமல் அப்படியே டேரெக்டாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றியும் நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தோசை இதுக்கெல்லாம் ஸ்டஃப்பிங் கொடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து எங்கள் பசங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து விட்டுட்டேங்க. காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். ஆனால் காரம் இல்லை, நம்ம ரெடி எடுத்துட்டோம் இல்லைங்களா, காரம் அதிகமாக இல்லை. ஆனாக்கா நல்லா சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்க. 2 பச்சையாக நீங்கள் சாப்பிட்ணுன்னா அப்படியே வணக்கக்கூடாது, எதுவுமே பண்ணலைன்னா நீங்கள் இந்த தேங்காய் எண்ணெய் நல்லா 150 ஊற்றிக்கிங்க. இப்படி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தோசை ஊற்றணும் அப்படின்னாக்க பிளெயின் தோசை ஊற்றி அதில் வந்து நல்லா
ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் வெறும் தோசையாகவும் பசங்களுக்கு கொடுத்துக்கலாம். நல்லா நெய் ஊற்றி 2 ஸ்பூன் ஊற்றி கொடுத்து அப்படியே நீங்கள் இந்த டைப்லேயும் ஊற்றிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மசால் தோசையும் போட்டேன். எங்கள் பசங்க நல்லா 10 டேஸ் கிட்டத்தட்ட இதை நான் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நல்லா சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசால் ரோஸ்ட்டு ஸ்டஃப்பிங் பண்ணி உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு வேக வச்சு உருளைக்கிழங்கு போட்டு அதை மசால் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த தோசை ஊற்றி நெய் போட்டு அந்த பேஸ்ட்டை போட்டு சில்லி பேஸ்ட்டை போட்டு நல்லா தடவிட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டஃப்பிங் இதை வச்சு சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் ஒன்று கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.